الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنكم ستحرصون على الإمارة وستكون ندامة يوم القيامة فنعم المرضعة وبئست الفاطمة. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு என்றென்று முதித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா என் உயிரிலும் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இறுதி நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை ஏவிருக்கின்றானோ அப்படியான அத்துணை விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை தடுத்திருக்கின்றானோ அப்படியான அத்துணை விடயங்களை விற்று முற்றும் முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸிய்யத் எனும் உபதேசம் செய்து கொள்கின்றேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக கண்ணியமான ஒரு படைப்பாக மனிதர்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். மனிதர்களை தவிர இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளையும் அல்லாஹ் படைத்தது மனிதர்களுடைய தேவைக்காக வேண்டி. அது இரவு பகல் மாறுவதாக இருக்கேலும், அது வெயில் காத்தாக இருக்கேலும், அது மழையாக இருக்கேலும், அது காலநிலைகள் மாறி மாறி வாரதாக இருக்கேலும், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் மனிதர்களுக்காக படைச்சிருக்கிறான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல காலநிலைகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், பிரயாணங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். எல்லா ஏற்பாடுகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிற படைப்புகளை வச்சு, மக்லூக்குகளை வச்சு மனிதர்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் உதவியாளர்களாக ஆக்கியிருக்கிறான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே காலங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்காக ஏற்பாடு செய்து படைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்துல குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை 12 மாதங்களாக 12 ஷஹரன் 12 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறான், ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். இந்த துனியால வானம் பூமி படைக்கப்பட்ட நாள்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். இந்த மாதங்கள் கடக்கிறதும் மனிதர்களுக்கு பிரயோஜனத்துக்காக வேண்டி, நாட்கள் கடக்கிறதும் மனிதர்களுக்கு பிரயோஜனத்துக்காக வேண்டி, மழை பெய்யறதாக இருக்கேலும், வெயில் அடிக்கிறதாக இருக்கேலும்,
இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைமுகமான ரகசியங்களை நலவுகள் எல்லாம் வச்சிருக்கிறான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில வருடத்துடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய முஹர்ரத்துடைய மாதத்தில் இருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஹர்ரமுடைய மாதம் இது ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். எங்கட முஸ்லிம்களுடைய கணக்குல நானும் நீங்களும் ஏனைய மக்கள் பின்பற்றதை போல ஆரம்ப மாதம் ஆரம்ப நாள் என்பது ஜனவரி கிடையாது. முஹர்ரம்ல இருந்துதான் எங்களுக்கு முதலாவது மாதம் ஆரம்பிக்கப்படுது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் இது அல்லாஹுக்குரிய மாதம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த முஹர்ரமுடைய மாதம் மிக பக்குவப்படுத்திக் கொள்ளணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைகளையும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரமலான் எவ்வளவு கண்ணியமான மாதமோ, அந்த ரமலானுக்கு பின்னால ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறதாக இருந்தா மிக ஏற்றமான மிக பொருத்தமான ஒரு மாதம் இருக்குமெண்டா அது முஹர்ரத்துடைய மாதம். இந்த மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார். தொழுகைகள்ல எப்படி ஃபரதான தொழுகைக்கு பின்னால மிக கண்ணியமான பக்குவமாக தொழப்படக்கூடிய ஒரு தொழுகை இருக்குமெண்டா தஹஜ்ஜுடைய தொழுகை என்று சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வருடத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம் முஹர்ரத்துடைய மாதம். இதுல ஏராளமான நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்துடைய படிப்பினைக்காக வேண்டி, உம்மத்துடைய ஈடேற்றத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அதுல ஒன்றுதான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தவறு நடக்குது சுவர்க்கத்தில் இருந்து. அந்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிக்கிறதற்கு உலகத்துக்கு அனுப்பினான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய முடிவு. இவங்க கணவன் மனைவியாக இருந்தவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்க அல்லாஹ் உலகத்துல பிரித்து வைத்தான். இவங்க தௌபா செஞ்சாங்க, இவங்க அல்லாஹ் இடத்துல மன்றாடினாங்க. இவ்வளோ பெரிய நியமத்தில் இருந்து சாதாரண பாவம் என்ற உணர்வோட செஞ்சதனால ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். தௌபா செய்தார்கள். இந்த மாதத்தில்தான் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ரிவாயத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகள்ல பின்னணிகளை பார்க்கிற நேரம் அவங்களுக்கு நல்ல நிலைமைகள் ஏற்படுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாதம் தான் முஹர்ரத்துடைய மாதம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல வருடங்களாக ரிவாயத்துகள்ல பதிவு செய்யப்படுது. 18 வருடங்கள், 22 வருடங்கள், இப்படி வருடக்கணக்காக உடம்பு வித்தியாசமான நிலைமைக்கு தள்ளப்படுது. தோல் சார்ந்த ஒரு நோய் ஏற்படுது. கிட்ட இருந்த மனைவி பேசிட்டாங்க, குடும்பம் பேசிட்டாங்க, ஒதுக்கப்பட்டார்கள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் முஹர்ரத்துடைய மாதத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோயை அல்லாஹ் ஆரோக்கியமான நிலைமைக்கு மாற்றினார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நலவுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நபிமார்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. நபிமார்களுடைய நலவுகளை பார்க்கப்பட்டிருக்கிறது. கர்பலாவுடைய நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிகழ்வுகளும் இந்த மாதத்தில மையப்படுத்தப்படுதண்டா இந்த மாதத்துக்கென்று ஒரு விசேஷம் இருக்கிறது. இந்த மாதத்துக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே வரிசையில ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில நடக்கிற உண்மைக்கும் பொய்யுக்கும் மத்தியில நடக்கிற நேர்வழிக்கும் அதுக்கு மாற்றமான பாதைக்கும் மத்தியில நடக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்வு தான் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னுக்கு கடல் இருக்குது. அந்த கடல்ல ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவங்களோட அசாவால் அடிக்கிறாங்க, பாதைகள் பிளக்கப்படுது கடலுக்குள்ளால. அந்த கடலுக்குள்ளால பிரயாணம் செய்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறிய கூட்டமும், பின்னால படை பட்டாளங்களோட வந்த ஃபிரௌன், மேலான பெரியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுழிவாங்கப்படுறான். கூட்டத்தோட சுழிவாங்கப்படுது. ஹக்க நேர்வழிய ஹிதாயத்தை யாரெல்லாம் மையமாக வச்சு உலகத்துல வாழ்றாங்களோ, அது செல்வாக்குகளாக இருக்கேலும், அது ஆட்சி அதிகாரங்களாக இருக்கேலும், எவ்வளோ பெரிய பண பலங்களாக இருக்கேலும், ஒரு நாளும் நேர்வழியிலிருந்து ஹிதாயத்தில இருந்து யாருக்கும் இல்லாமல் அக்க செய்ய முடியாது, யாருக்கும் தோல்வி அடைய வைக்க முடியாது. இது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பாடம் எங்களுக்கு படிச்சு தருது. மேலான பெரியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த நெய்ல பாதுகாத்ததும், இந்த ஃபிரௌன அதே நெய்ல சூழி வாங்கப்பட்டதும், அந்த நெய்ல தாளப்படுற நிகழ்வுகளும் ஏற்பட்டது இந்த முஹர்ரத்துடைய மாதம். மேலான பெரியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. போற வழியில சில யகூதிகள் நோன்பு வச்சிருக்கிறார்கள், நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன் நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறீங்க என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட நேரத்துல அந்த யகூதிகள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இன்றைய நாள் தான் அல்லாஹ் பாதுகாத்தான் அந்த ஃபிரௌனுடைய அந்த எதிர்ப்புகள்ல இருந்து. அதனால நன்றிக்காக வேண்டி, சுக்ரன், நன்றிக்காக வேண்டி நாங்க நோன்பு பிடிச்சிருக்கிறோம் என்று யகூதிகள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு, நோன்பு பிடிக்கிறதற்கு மிக தகுதியானவங்க நாங்க என்று சொல்லி சஹாபாக்களுக்கு ஏவினாங்க. ஆஷூராவுடைய நாள், இந்த முஹர்ரம், இன்றைக்கு முஹர்ரத்துடைய பிற 3ஆக இருக்குது, பிற 10வது நாள் முஹர்ரத்துடைய நாள்ல இந்த ஆஷூராவுடைய தினத்தில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிங்க என்று சஹாபாக்களுக்கு ஏவினாங்க. மேலான பெரியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதோட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த யகூதிகளும் நோன்பு பிடிக்கிறாங்க, நாங்களும் நோன்பு பிடிக்கிறதுக்கு ஏவப்பட்டிருக்கிறோம் என்றா, இந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி உங்களுக்கு ஏழுமண்டா நான் எதிர் வரக்கூடிய வருடத்தில் உயிரோடு இருந்தா 9வது தினத்திலையும் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கை ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இபாதத்தில கூட, வணக்க வழிபாடு, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய இபாதத், இந்த இபாதத்தில கூட எந்த கலாச்சாரங்களையும் பின்பற்ற கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சார். இபாதத், நோன்பு இபாதத். ஆஷூராவுடைய நோன்பு பிற 10ல பிடிக்கிறதா இருந்தா இவங்களும் பிடிக்கிறாங்களா, நாங்க இவங்களுக்கு மாற்றம் செய்வோம், யகூதிகளுக்கு மாற்றம் செய்வோம். 9வது நாளும் நான் உயிரோடு இருந்தா அடுத்த வருடம் பிடிப்பேன் இந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக. மேலான பெரியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்திலேயே இவர்களுக்கு மாற்றம் செய்யப்படும் என்றா ஏனைய நிகழ்வுகள், மேலான பெரியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனைய வாழ்க்கையுடைய முறைகள், சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை பின்பற்றப்படணும், நபியுடைய ஹதீஸ்கள் பின்பற்றப்படணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரெல்லாம் இந்த ஆஷூராவுடைய அதாவது நாளுடைய நோன்பை பிடிக்கிறாங்களோ, சுஇல அன் யௌமி ஆஷூரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, ஆஷூராவுடைய நாள்ல என்ன சிறப்பு இருக்குது? முஹர்ரம் பிற 10வது நாள் நோன்பு பிடிக்கிறதுல என்ன சிறப்பு இருக்குது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நாளுடைய நோன்பு யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, ரவாஹுல் பைஹகி. ஒரு நாளுடைய நோன்பு கலிந்த சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்தை அழிச்சு போடும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிற 3ல இருக்கிறோம் என்றா
பிற 10 எதிர் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. வியாழக்கிழமை சஹர் செஞ்சு வெள்ளிக்கிழமை நோம்போட மஸ்ஜிதுக்கு குதுபாவுக்கு வந்து அதே அசர தொடர்ந்து அதே மகரிபில வெள்ளிக்கிழமை எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மகரிபில இஃப்தார் செஞ்சா, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாளுடைய நோன்பு ஒரு வருடத்துடைய பாவத்தை அழிச்சிடும் என்று சொன்னாங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மிக கண்ணியமான ஒரு மாதத்துல இருக்கிறோம். அந்த கண்ணியமான மாதத்துல கண்ணியமாக நடந்து கொள்ளணும், இபாதத்துகளை அதிகரிச்சு கொள்ளணும், குர்ஆனுடைய திலாவத்தை அதிகரிச்சு கொள்ளணும், சதகா தான தர்மங்களை அதிகரிச்சு கொள்ளணும், உறவினர்களோட சேர்ந்து வாழணும், நல்ல பண்புகளை உருவாக்கி கொள்ளணும், ஆஷூராவுடைய நாள் அந்த நோம்ப தவறாம பிடிச்சு கொள்ளணும். ஏனைய நாட்களுடைய இந்த மாதத்துடைய அத்தனை நாட்களுடைய நோன்புகளும் சுன்னத்தான நோன்புகள், மிக அவதான நோன்புக்கு பின்னால மிக கண்ணியமான நோன்புகள் இந்த மாதத்துல பிடிக்கப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்துல பிடிக்கப்படக்கூடிய நோன்புகள். அதுல தவறாம ஆஷுராவுடைய நாளுடைய நோன்ப கட்டாயமாக பிடிக்கணும் என்ற உறுதியை எடுத்துக் கொள்ளணும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் வஸ்ஸஅ அலா இயாலிஹி யௌம ஆஷூரா வஸ்ஸஅ அல்லாஹு ஸாயிர ஸனதிஹி. யார் ஆஷூராவுடைய நாள்ல தன்னுடைய குடும்பத்துக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, உறவினர்களுக்கு, ஏந்த செலவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏந்த நெருங்கின குடும்பத்தார்களுக்கு யார் விசாலமாக செலவழிக்கிறாங்களோ, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வருடத்துடைய அத்தனை நாட்களுடைய விசாலத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறார். ஆஷூராவுடைய நாள் யாரு குடும்பத்துக்கு செலவழிக்கிறாங்களோ, குடும்பத்துக்கு செலவழிக்கிறது வாஜிப், மனைவிக்கு செலவழிக்கிறது வாஜிப், பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது வாஜிப், உம்மா வாப்பாக்கு செலவழிக்கிறது வாஜிப். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனைய நாட்கள் இல்லாம அந்த ஆஷூராவுடைய நாள் வித்தியாசமாக நல்லா செலவழிக்கிறார், விசாலமாக செலவழிக்கிறார். அது இஸ்ராஃபாக மாட்டாது. அப்படியான செலவழிப்பு யாரெல்லாம் செய்றாங்களோ, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த வருடம் வரைக்கும், அடுத்த வருடம் ஆஷூரா வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பரக்கத்துகள் ஏற்படும் என்று சொன்னார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில 50 வருடங்கள் 60 வருடங்கள் இந்த நோன்புடைய கூலியை அடைஞ்சு கொள்ற இந்த ஆஷூராவுடைய நாள் குடும்பத்துக்கு ஏழை சஹாபாக்கள், கஷ்டவாளியான சஹாபாக்கள் ஏழுமான முயற்சிகளை செய்து கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு இருந்து சின்ன சின்ன பொருட்களை சேகரிச்சு அந்த பஜார்ல போயிட்டு வியாபாரம் செஞ்சு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டு அதுக்கு முன்னுக்கு நாள் பசியில எந்திரிப்பாங்க சஹாபாக்கள். அந்த ஆஷூராவுடைய நாள் நான் செலவழிச்சிருக்கிறேன் குடும்பத்துக்கு 50-60 வருடங்களாக இந்த வாழ்க்கையில இந்த ஆஷூராவுடைய நாள் நான் செலவழிச்ச செலவீனத்துட பரக்கத்தை முழு வருடமும் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார் ஜாபிர் ரலியல்லாஹு. ஹதீஸ்ல மேல நம்பிக்கை. எனவே மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான ஆரம்ப மாதமான வருடத்துடைய முதலாவது மாதமான முஹர்ரத்துடைய மாதத்தில் இருக்கிறோம். நல்லவைகளை வாழ்க்கையில சேகரிச்சு கொள்வோம், அமல்களை வாழ்க்கையில சேகரிச்சு கொள்ளணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சிஃபாத்துகளை, தன்மைகளை இல்லாமல் ஆக்கிறோனும், நல்ல தன்மைகளை உருவாக்கணும். சலாம் சொல்வது பெரிய ஒரு இபாதத். மக்களை பார்த்து புன்முறுவல் போக்குறது இபாதத். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக லக ஸதகா. ஸதகான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை நண்பனை பார்த்து புன்முறுவல் போக்குறது சதகாவுடைய கூலியை கொண்டு வந்தது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் ஸலாத்த பரப்புறாங்களோ, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், எதிரிக்கும் சலாம், குடும்பத்துக்கும் சலாம், உறவினர்களுக்கும் சலாம், மனைவிக்கும் சலாம், பிள்ளைக்கும் சலாம், கடைக்கு வார முஸ்லிம்களுக்கும் சலாம், யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் சலாம், தெரிஞ்சவர்களுக்கும் சலாம், தெரியாதவர்களுக்கும் சலாம். யாரெல்லாம் சலாத்த பரப்புறாங்களோ, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ததுகுலுல் ஜன்னah பிஸலாம், சலாமத்தான நிலைமையில சுவர்க்கத்துக்கு நுழையும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல சிஃபாத்துகளை உருவாக்கிக் கொள்ளணும். வாழ்க்கையில இபாதத்துக்கு நேரம் கொடுக்கணும். இவ்வளவு காலமாக இந்த வாழ்க்கையில தொழுகையில முன்பின் ஏற்பட்டிருக்கும் வியாபாரத்துக்காக, பிரயாணத்துக்காக, நோய்க்காக, சிரமத்துக்காக, மழைக்காக, வீட்டுடைய நெருக்கடிக்காக முன்பின் ஏற்பட்டிருக்கும் இந்த வருடத்துல, இந்த மாதத்துல இருந்து உறுதி எடுத்துக் கொள்ளணும். இதுக்கு பின்னால ஏந்த பரதான இந்த தொழுகை மஸ்ஜிதுல தான், ஏந்த தொழுகை இதுக்கு பின்னால மஸ்ஜிதுல தான் தொழுவேன். முன்பின் சுன்னத்துகள்ல தவறிக்கும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்பின் சுன்னத்துகளை இதுக்கு பின்னால விடமாட்டேன், முயற்சி எடுப்போம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, எப்ப கடைசியாக தஹஜ்ஜுடைய தொழுகை கொள்கை? முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் வந்து கேட்கிறான், ஐன சாயிலீன், எனக்கிட்ட கேட்கிறவங்க யார் சரி இருக்கிறீங்களா? ஐனல் முஹ்தாஜீன், தேவையுடையவங்க யாராவது இருக்கிறீங்களா? எனக்கிட்ட கெஞ்சுறவங்க யாரு சரி இருக்கிறீங்களா? எனக்கிட்ட உங்களோட கஷ்டங்களை முறப்பாடு செய்யறதுக்கு யாராவது இருக்கிறீங்களா? முதல் வானத்துக்கு வந்து அல்லாஹ் கேட்கிறான். தஹஜ்ஜுடைய நேரம், ஒரு வெளிச்சம் வந்திருக்குது. அது சுபஹுக்கு, சுபஹுடைய ஃபஜ்ரு சாதிக்னு சொல்லுவோம். ஃபஜ்ரு சாதிக், அந்த சுபஹுடைய வெளிச்சத்துக்கு முன்னால ஒரு வித்தியாசமான வெளிச்சம் வரும். அது ஃபஜ்ருல் காதிம், அது ஃபஜ்ருல் காதிம், அது பொய்யான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் வார நேரத்துல அந்த துஆவை அல்லாஹ் கேட்கிற, யார் இருக்கிறா அந்த கேட்கிறது இல்லாமலாக்கும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரு ஒவ்வொருத்தரையும் யோசிக்கணும். என தஹஜ்ஜுத் கடைசியாக எப்ப தொழுந்திருக்கிறேன்? இரவுடைய நேரங்களை விழிச்சு கொண்டு வியாபாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், தேங்கி இறக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்க இரவுடைய நேரங்கள்ல நண்பர்களோட பேசிக்கொண்டிருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் கூப்பிடுற அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல தக்பீர் கற்றதற்கு தயார் இல்ல. எங்களோட கவலைகளை அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்வதற்கு, எங்களோட தேவைகளை அல்லாஹ்விடத்துல சொல்றதற்கு, எங்களோட கஷ்டங்களை, எங்களோட வறுமைய, எங்களோட நோய, எங்களோட கடனை, எங்களோட பிரச்சனைய மனைவியால, பிள்ளைகளால, பக்கத்து வீட்டால எங்களுக்கு வர கஷ்டங்களை அல்லாஹ்விடத்துல முறைப்பாடு செய்வதற்கு தயார் இல்லாத நிலைமையில இருக்கிறோம் என்றா, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையில பாக்கியசாலி அல்லாதவர்களாக மாறும். எனவே அமல்களை அதிகரிச்சுக் கொள்வோம், நல்ல இபாதத்துகளை அதிகரிச்சுக் கொள்வோம். ரமதானுடைய மாதங்கள்ல குர்ஆன் இருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் ரமதான்ல குர்ஆன பிடிச்சவங்க, ரமதான்ல குர்ஆன திறந்தவர்கள், ரமதான்ல குர்ஆன ஓதினவர்கள், இதுவரைக்கும் குர்ஆனின் பக்கம் திரும்பாத எத்தனை பேர் இருக்கும்? இன்னும் குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கல, குர்ஆன பார்க்கல, குர்ஆன ஓதல்ல, குர்ஆன முத்தாலா செய்யல, குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கல, குர்ஆனுக்கு செலவழிக்கல. இன்னும் குர்ஆன் எங்களுடைய வீடுகள்ல எந்தெந்த இடங்கள்ல இருக்கிறோ அதே இடத்துலதான் இருக்குது. தூசி தட்டுவதற்கு கூட நேரம் இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்றா, நானும் நீங்களும் ரப்போடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம், சதகாக்களை அதிகரிச்சுக் கொள்வோம், நல்ல முறையில மக்களோட பழகுவோம், நல்ல முறைகள்ல மக்களோட பேசுவோம், நல்லவர்களை பார்ப்போம், பாவங்களை தேடக்கூடாது, குறைகளை பாத்திரக்கூடாது, நல்லவர்களை பார்ப்போம், நல்லவர்களை பேசுவோம். கஷ்டவாளிகள் இருந்தா உதவி செய்வோம், கடனாளிகள் இருந்தா தேடுவோம், பசித்தவர்கள் இருந்தா தேடுவோம், ஏதுமான உதவிகளை செய்வோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட கடையில வேலை செய்யறவர்கள் இருக்கிறாங்கண்டா, நாங்க பொஸ்ஸாக இருக்கிறோம், நாங்க வியாபாரம் செய்யற எங்க கடையில பொஸ்ஸாக இருக்கிறோம் என்றா, எங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கஷ்டவாளிகளாக இருக்கிறாங்களா கொஞ்சம் பார்ப்போம். அவனோட கஷ்டங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்? அவனோட கடனாளிகளாக இருந்தா அவனோட கடனுக்கு என்ன உதவி செய்யலாம்? அவனோட நோயாளிகளாக இருந்தா அவனோட வீட்டுடைய பெண்கள், பிள்ளைகள், அம்மா அப்பா
கஷ்டத்தில் இருக்கிறாங்கண்டா, நோயாளியாக இருக்கிறாங்கண்டா, என்னையால என்ன உதவி செய்யலும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆஷூராவுடைய நாள் அவருடைய செலவுக்கு, அவருடைய விசாலமான வீட்டுக்கு செலவழிக்கும்படி ஹதீஸ்கள் பேசியிருக்கிறதா. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பொஸ்ஸாக இருந்தா எங்க வீட்டுக்கு செலவழிக்கிறத போல எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த வீட்டுடைய செலவுக்காக உதவி செய்வது இருக்கிறேன். வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வரும், வாழ்க்கையில நிம்மதியை கொண்டு வந்துடும், வாழ்க்கையில வியாபாரங்கள்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்துடும். வேணான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு காலமாக நாங்க ஒருத்தருக்கு கீழே வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா பொய் பேசியிருக்கிறோம் என்றா, எங்கட பொஸ்ஸுடைய சொத்துக்களை அநியாயமாக்கி இருக்கிறோம் என்றா, எங்கட பொஸ்ஸுடைய கடையுடைய ஓனருடைய அந்த முறைக்கு தவறி நாங்க வியாபாரம் செஞ்சிட்டோம் என்றா, பொய் பேசி களவு செஞ்சிட்டோம் என்றா, இந்த மாதத்திலிருந்து தௌபா செய்வோம். இது ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களோட சம்பந்தப்பட்டது. அவருக்கு மன்னிப்பு கேட்போம், மன்னிச்சுக்கோங்க, இதுக்கு பின்னால இப்படியான தவறுகளை செஞ்சிட மாட்டேன், நல்லவர்களாக மாறுவோம், நல்ல உணர்வுகளை உருவாக்குவோம். நல்லவர்களாக உருவாக்குற நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களாக தெரிவு செய்வான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாட்டுடைய நிலைமைகள் உங்களுக்கு தெரியும். மழையோட காலங்கள் கழிஞ்சு கொண்டிருக்குது. அதிகமான இடங்கள்ல, இலங்கை நாடுகள்ல எல்லா ஏரியாக்கள்லையும் மழை பெஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வித்தியாசமான நோய்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால அது பரவுவதற்கு காரணமாக இருக்குது. டெங்கு போன்ற நோய்கள், வைரஸ் போன்ற இருக்கக்கூடிய நோய்கள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன முறைகள்ல எங்கட வீடுகளை, எங்கட பஜார, எங்கட கடைய நாங்க எங்கெங்க இருக்கிறோமோ அந்த இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். இந்த நோய்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சொல்லுது, அழிவின் பக்கம் உங்களோட கைகளை போக்குற வானம் எதெல்லாம் அழிவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோ அதை நெருங்கவும் வானம் என்று குர்ஆன் பேசுது. மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுத்தத்தை இந்த ஷரீஅத் எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறது. சுத்தத்தை இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லிருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு. எனவே மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வீடு வாசல்கள், அந்த சூழல்கள், பஜார்ல இருக்கக்கூடிய கடையுடைய சூழல்கள், இதுல அழுக்குகள் இருந்தா அது அழகான முறையில சுத்தம் செய்யணும். இந்த தண்ணிகள் தங்கக்கூடிய இடங்களாக இருந்தா சுத்தம் செய்யணும். அதே போல எங்கட பாவங்கள் இருந்து கல்வர்களை சுத்தம் செய்யணும். எங்கட குடும்பங்கள் இருந்து பாவங்களை இல்லாமல் ஆக்கிறோனும். நல்லவைகள் எங்கட வாழ்க்கையில உருவாக்குறதற்கு இந்த மாதத்தை, இந்த முஹர்ரத்தை நாங்க பயன்படுத்திட்டோம் என்றா, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தோஷமான நிகழ்வுகளை, சந்தோஷமான ஏற்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவான். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை கபூல் செய்து இதில் இருக்கக்கூடிய நலவுகளை, இபாதத்துகளை அடைந்து நல்லவர்களுக்கு, ஏழைகள், கஷ்டவாளிகள், கடனாளிகளுக்கு உதவி செய்து மேலான சுவர்க்கத்தை அடையக்கூடிய சீதேவிகளுடைய கூட்டத்துல நம் அனைவர்களையும் சேர்க்கொள்ள புரிவாயாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், சில விதமான பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ். பாவிகள் யா அல்லாஹ், எங்களால தவறுகள் நடந்திருக்கிறே அல்லாஹ், அத்தனை தவறுகளை மன்னிச்சியா அல்லாஹ். பாவம் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், பாவத்திலிருந்து கலக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்கள் பாவத்தோட தொடர்பு பட்டிருக்கிறே அல்லாஹ். உபாவ நசீபாக்கிறியா அல்லாஹ், சீதேவிகளாக மாற்றியா அல்லாஹ். இபாதத்துல ஆசைய தந்திரியா அல்லாஹ், தொழுகையில ஆசைய, குர்ஆன் ஓதுறதுல ஆசைய, சதகாக்கள் ஆசைய, மக்களோட நல்ல முறையில நடக்கிறது கூட இன்பங்களை, இபாதத்துடைய இன்பத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். சாலிஹானவர்களாக மாத்திரியா அல்லாஹ். என்னோட குடும்பத்தை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், மனைவிய பிள்ளைகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். இரவு பகலாக எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், அந்த மனைவியை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். குடும்ப வாழ்க்கையில நிம்மதிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியா அல்லாஹ். பிள்ளைகளை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். இரவு பகலாக அந்த பிள்ளைகளுடைய நேர்வழிக்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம் ரப்பே. அவர்களை வழி தவற வச்சிடாதே அல்லாஹ். பயங்கரமான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ். பிள்ளைகள் எல்லாம் வழி தவறி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரப்பே. மேலான குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களுடைய நேர்வழிக்கு அதை முறையா ஆக்கி கொடுக்கிறியா அல்லாஹ். அதுக்கு காரணிகளா எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். கடனோட, கஷ்டங்களோட, நோயோட, பிரச்சனைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரப்பே. எல்லா கடன்ல இருந்தும் கலக்கிறியா அல்லாஹ். எல்லா நோய்கள் இருந்தும் ஆரோக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். நிலைமைகளை சீராக்கி தந்திரியா அல்லாஹ். நிலைமைகளை உனக்கு சாதகமானதாக மாறுத்திரியா அல்லாஹ். கலிமாவ நசீபாக்கிறியா அல்லாஹ்.
சக்கராத்துல உதவி செஞ்சிரு அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி உணவு சந்திக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்தில் அனுமதி விஷயத்தில் புரிவாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.